சிம்பிளா, ஹெல்தியா, கால்சியம் ரிச்சான பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொங்கு நாடு கிராமத்து முறையில பண்ண போறோம். சாதம், இட்லி, தோசை, பூரி, பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். போன் ஸ்ட்ரென்த், ஜாயிண்ட் பெயினுக்கு நல்லது. இதுக்கு நெல்லிக்காய் அளவு புளி 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். வெந்தயம், கடுகு, ஜீரகம், கொத்தமல்லி போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிக்கிள் பொடின்னு சொல்லுவோம். ஊறுகாய் பொடின்னு சொல்லி. ஜீரகத்த கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இதான் பிரண்டை. முதல்ல பிரண்டையோட நாரெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. தோல் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு இந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் அந்த த்ரோட் இரிட்டேஷன் வராது. ஸோ இத வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் நெறைய வீடியோல காட்டியிருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் ஊத்திட்டு பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பிரண்டைய போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்க மீடியம் டூ ஹைல வச்சே பண்ணலாம். இது வந்து கலர் மாறி வரும். நல்லா வந்து வதக்கணும். நல்லா வெல் குக் ஆனா மட்டும் தான் நமக்கு அந்த தொண்டைய பிடிக்காம இருக்கும். இதில தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதிலேயே மஞ்சள் தூளும் நம்ம போடுறோம். இதில கால்சியம் ஆக்ஸலேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைபர் இருக்கிறதுனால தான் இந்த த்ரோட் இரிட்டேஷன் வருது. ஸோ நம்ம புளியெல்லாம் ஊத்தும்போது அது வராது. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இத வந்து பொடி மாதிரி கூட நீங்க அரைச்சு வைக்கலாம். இப்போ மிக்ஸியில போட்டுட்டு தண்ணி ஊத்தாம கொஞ்சம் நம்ம கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். ஊறுகாய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊத்தாம இருந்தா கெட்டு போகாம இருக்கும் அவ்வளோதான். நல்லெண்ணெய், கடுகு, அதுக்கப்புறமா பெருங்காயம், வரமிளகாய், பூண்டு, கறிவேப்பில போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கங்க. இதில நம்ம அரைச்சு வச்ச விழுத போட்டுட்டு, இதையும் நல்லா நம்ம குக் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது நீங்க பயப்படணும்னு அவசியமே இல்ல. இப்போ கரைச்சு வச்ச புளி அதையும் ஊத்திரலாம். இதையும் போட்டு நல்லா குக் பண்ணணும். அந்த ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிளகாய் தூள், காரத்துக்கு ஏத்த மாரி, அதுக்கப்புறம் அரைச்சு வச்ச பொடி எல்லாம் போட்டு திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணலாம். இது வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ, அதனால நீங்க வீக்லி 3 டைம்ஸ் வந்து இத எடுத்துக்கலாம். அஜீரண கோளாறு எல்லாம் வந்து குணப்படுத்தும்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, 1 வாரம் வரைக்கும் கெட்டுப்போகாது.